சோ நான் சிம்பிள் வேல நான் ஃபாலோ பண்ண ஒரு சில டிப்ஸ் மட்டும் சொல்றேன். டெய்லி ஒரு பொமோகிரானட் கண்டிப்பா நான் எடுப்பேன். இந்த irregular பீரியட்ஸ்க்காகவும் PCOS கியூர் பண்றதுக்காக மட்டும் இல்லாம blood flow பாடியில இன்க்ரீஸ் ஆகிறதுக்காகவும் நல்ல வந்து blood பியூரிஃபை ஆகும், நல்ல வந்து நம்மளுக்கு ஹைட்ரேட்டடா இருக்கும், ஸ்கின்ல க்ளோவாவும் காமிக்கும், உங்களோட ஹேர்க்குமே நல்லது. அதனால டெய்லி வந்து பொமோகிரானட் எடுங்க. சோ அது வந்து நம்ம ஓவரால் ஹெல்த்துக்குமே நல்லது. நம்ம ஒரு ப்ராப்ளம்க்கு எடுக்கும்போது அது நம்ம ஓவரால் பாடிக்குமே நிறைய அன்எக்ஸ்பெக்டடான நல்ல விஷயம்லாம் வந்து கொடுக்கும் பொமோகிரானட். சோ அதனால மாதுளையில நிறைய சத்து இருக்கு. சோ அதனால விமன்ஸா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதுளம் பழத்தை டெய்லி எடுங்க. அதுக்கப்புறம் வாரத்துல 2 முறையாச்சு பப்பாயா எடுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு ஓகே முடியுது அப்படின்னா நீங்க ரெகுலரா எடுக்கலாம். பேபிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பப்பாயாவெல்லாம் டச் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கே தெரியும், பட் இருந்தாலும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அதை எடுங்க, PCOS ப்ராப்ளம் இருக்கவங்க. அதுக்கப்புறமா நான் கருஞ்சீரகம் டீ மிக்ஸ் வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன். நான் எப்படி எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை வந்து டெய்லி எடுப்பேன் அப்படின்ட்டு. சோ அதுல இருக்க இன்கிரியன்ஸ் எல்லாமே கரெக்டான சேம் ஈக்குவாலிட்டியில நல்லா வந்து குவான்டிட்டியா கரெக்டான மெஷர்மெண்ட்ஸ்ல நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல குடிக்கலாம். அது சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. பட் அதுல கருஞ்சீரகம் இருக்கு. சேம் அதே ஆன்சர் தான். பேபிக்கு ட்ரை பண்றீங்க அப்படின்னா அந்த கருஞ்சீரகத்தை தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நான் இப்ப சொல்றது PCOS ரிவைஸ் பண்ண ட்ரை பண்றதுக்காகவும் irregular பீரியட்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்காக மட்டும் தான் நான் இந்த வீடியோஸ் ஷேர் பண்றேன். சோ பேபிக்கு ட்ரை பண்றவங்க நீங்க டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சோ நான் வேர்னா PCOS ரிவைஸ் பண்ணதுனால கேட்டதுனால இந்த விஷயங்களை ஷேர் பண்றேன். இல்ல நம்ம ஷேர் பண்ண வேண்டியது இருக்காது. சோ இதுல ஏதாச்சும் டவுட்ஸ்னாலும் நீங்க வந்து மெசேஜா சொல்லுங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி ஷேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் மார்னிங் இட்லி, நைட் தோசை, மதியம் வந்து ரைஸ், கொஞ்சமா பொரியல், இப்படிதான் நார்மல் டேஸ்ல வந்து நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் இருக்கும். சோ அதான் கொஞ்சம் டிஃபரெண்டா மாத்த வேண்டியது இருக்கும். மார்னிங் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 எக் ஆச்சு 3 எக் ஆச்சு நீங்க பிரேக்ஃபாஸ்டா எடுக்கிறீங்க. ஒரு இட்லியை நீங்க எடுத்தாலும் ஒரு 2 இட்லிக்கு மேல அதிகமா இது பண்ணிக்காம 2 இட்லி எடுத்துட்டு டால் வச்சுட்டு ஒரு 3 எக்ஸ் வந்து மஞ்சாமல் வந்து எடுத்துட்டும் இது பண்ணிக்கலாம். நீங்க ப்ரோட்டீன் ரிச்சா ஃபுல்லா வேணும் அப்படின்னால 2 எக் எடுத்துட்டு பெப்பர் லைட்டா தூவிட்டு சால்ட் போட்டு அது மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா டெய்லி வந்து எக் எடுங்க. எக் ரொம்பவே உமனுக்கு சப்போர்ட்டிவ் ஆனது. எக்ல இப்ப வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நான் ரீல்ஸ்ல பாத்துட்டு இருக்கேன். ஏதோ ஃபேக்கான நியூஸ் ட்ரூத்தா என்னன்னு எனக்கு தெரியல. பட் எக்ல வந்து நல்ல குவாலிட்டியா நல்ல எக்கா பார்த்து விமன்ஸா இருக்கீங்கன்னா கரெக்டா பார்த்து எடுத்துக்கோங்க. ஆஃப்டர் நிறைய தண்ணி குடிங்க. நம்ம நல்லா வந்து ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் 4 to 5 லிட்டர்ஸ் 3 லிட்டர்ஸ் ஆச்சு நம்ம மினிமமா குடிக்கும் பொழுதோ மேக்ஸிமமா குடிக்கிறது ரொம்பவே நல்லது. சோ ஓவரால் ஹெல்த்துக்குமே நல்லது. அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க.